அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹேமா சுதாகர் கிச்சனில் டொமேட்டோ கெச்சப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். டொமேட்டோ கெச்சப் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு நான் நல்லா பழுத்த 8 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். இந்த தக்காளி பழத்தில் மேலே இருக்க க்ரீன் கலரை கட் பண்ணிவிட்டு ஸ்லைசஸாக நான் தக்காளி பழம் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிறேன். நான் இப்போது எல்லா தக்காளி பழத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் இதை குக்கரில் ஒரு 3 விசில் விடுறேன். இப்போ 3 விசிலுக்கு அப்புறம் பார்த்தா தக்காளி நல்லா வெந்திருக்கு. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றுறோம். தக்காளி பழத்தை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அந்த தண்ணியை மட்டும் அப்படியே வச்சுக்கிறோம். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை வடிகட்ட போகிறோம். அதுக்கு ஒரு வடிகட்டி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு வடிகட்டணும். ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நான் முன்னால் எடுத்து வச்சுருக்க தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்படி வடிகட்டும் போது தான் இதில் இருக்க தக்காளியோட சீடு ஸ்கின் எல்லாம் போய் நம்மளுக்கு கிளியர் பியூரி வரும். ஒரு கிளியரான டொமேட்டோ பியூரி ரெடியாக இருக்குது. இதை ஒரு 10 மினிட்ஸ் நான் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுறேன். நம்ம இடையில பியூரி கிண்டி விட்டுக்கலாம். அப்போ தான் பாத்திரத்தில் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ பியூரி கொஞ்சம் கட்டியாக வர ஸ்டேஜில் நம்ம ஒரு 3 டீஸ்பூன் சர்க்கரை, 1/4 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் வினிகர், இதையெல்லாம் நல்லா சேர்த்து இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நம்ம கொதிக்க விடலாம். இப்போ பார்த்தோன்னா நம்ம பியூரி நல்லா கெட்டியாக ஆரம்பிக்குது. இடையில கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு நல்லா கெட்டியாகி கெச்சப் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம கெச்சப்போட சரியான பக்குவத்தை பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு ட்ராப் கெச்சப் எடுத்து பிளேட்டில் விட்டு சரித்து பார்க்கும்போது அந்த கெச்சப் ஓடாமல் இருக்கணும். அதே போல் நான் அந்த கெச்சப் நடுஸில் ஒரு கோடு போடுறேன். அந்த கோடு எனக்கு நல்லா கிளியராக தெரியுது. இப்போது நம்ம கெச்சப் கரெக்டாக ரெடியாக இருக்குது.